இப்போ நம்ம ஒரு சம் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சம் பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரி மெத்தட்ல வந்து இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு சம் குடுத்தாங்க அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி சம் குடுக்கும்போது நம்ம என்ன செய்வோம், டக்குனு வந்து ஃபர்ஸ்ட்டு 2 நம்பர நம்ம ஆட் பண்ணி அந்த மாதிரி சால்வ் பண்ணிருவோம். அப்படி பண்ணக்கூடாது. இப்போ நம்மளுக்கு இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா, வுட்மாஸ் ரூல். இப்போ P அப்படின்னா பிராக்கெட், இது வந்து அடுக்கு, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஒரு சம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி இந்த இதை மறக்கக்கூடாது. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ப்ராக்கெட்டில் உள்ளதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு அந்த நம்பரெல்லாம் எழுதிக்கலாம். ப்ராக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8 - 5. 8ல் வந்து 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3ன்னு தெரியும். இது எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரூல் என்ன ரூல் இருக்குது அப்படின்னா, அடுக்கு இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. அடுத்து வந்து டிவிஷன் இருக்கா இல்லை. அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன். இப்போ வந்து இந்த 2 நம்பரும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிட்டு இந்த 2 நம்பரும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 5 5 2 10 3 15. இப்போ லாஸ்ட்டாக தான் நம்ம என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் தான் அடிஷன் பண்ணணும். அப்போ 15 2ஐயும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 17. இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.